இன்றைய தினம் உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் 30 நாள் நோன்பு நோற்று ஈதுல் அல்ஹா என்ற ஏழைகளின் நோன்பாக பெருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பெருநாளை பண்டிகையை கொண்டாடக்கூடிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு மாத காலம் நோன்பினில் ஏழைகளுக்கு உணவுகள் வழங்கப்பட்டு எல்லோரும் சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் முஸ்லிம்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைகளில் முக்கியமானது உலக நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும், அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் எல்லோரும் சமூக ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாள் சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும், ஜனநாயகம் மேலோங்க வேண்டும், மதசார்ப சக்திகள் ஒன்றிணைய வேண்டும், ஒரு அழகான தேசமாக இந்திய தேசம் வாழ வேண்டும் என்று முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இந்த பிரார்த்தனையில் முக்கியமானது தீமைகள் இந்த தேசத்தில் இருந்து களையப்பட வேண்டும். குறிப்பாக மது போதைப் பொருட்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனைகளோடு சமூகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் முஸ்லிம் சமூகம் முக்கியமாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். வரக்கூடிய தேர்தல்களில் ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுவதற்காக ஒருங்கிணைத்து வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய படிப்பினையாக இருக்கிறது. இறைவன் நாடினால் இந்திய தேசம் ஒன்றுபட்ட தேசமாக உலகம் முழுவதும் வாழக்கூடியவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான பிரார்த்தனைகளாக இருக்கிறது. இன்றைக்கு உலக நாடுகள் அமைதியை இழந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். முஸ்லிம் சமூகம் இந்த நாளில் ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்து இந்த ரமலானை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று துஆ செய்கிறோம்.